ரொம்ப பெருமையா ஒரு புதுவினா ரொம்ப பெருமையா இருக்கு. சாரி எங்க அப்பா அம்மா புதுவிதமான அனுபவம். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பப்ளு பேசுகிறேன். சொல்ல எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிவன் ஆர் குட். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மாதம் கழிச்சு வீடியோ போட போகிறோம். ஸோ மாதம் இல்லை, நியர்பை 1 year ஆக போகுது. ஸோ இனிமேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துனே இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் நேமாக கூட மாற்றிருக்கோம். ஸோ இதை பற்றி நான் வந்து போக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பின்னு இருக்கோம்னா, நம்மள ஃப்ரெண்டவங்கன்றப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஈஷாக்கு ப்ளஸ் ஒரு வாட்டர் டேம் பிளேஸ் போயிருக்கிறோம். ஸோ பார்க்கலாம் இப்போது எந்தெந்த வண்டியில் போகிறோம். ஸோ நம்ம எங்கே போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஈஷாக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஈஷாக்கு போவோம். ஸோ போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கெங்கே போகிறோன்ட்டு நம்மளோட பைக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் நம்ம யார் போகிறோம், என்னென்ன பைக்கில் போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு வந்துட்டு யார் வீடியோ பார்க்குறீங்களோ, யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஐயோ ரொம்ப நாள் ஆச்சா பேசி ஒன்றுமே வர மாட்டேங்குது. இன்னும் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து எந்தெந்த வண்டியில் போகிறோன்னா, ஒரு R15, ஒரு டியூக் 250, ஒரு டியூக் 390, ஒரு GT 650, ஒரு NS. ஸோ நம்மளோட பாய்ஸ் எல்லாம் இவங்க தான். ஸோ நம்ம வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே டீ பிரேக் எடுத்துருக்கோன்னா, நம்ம ஏர்போர்ட் கெம்பேகோடா ஏர்போர்ட்னு நினைக்கிறேன், பெங்களூரில் இருக்குது. ஸோ அந்த ஏர்போர்ட் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்க ஹைவேல தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட பைக் பார்க்கிங் இங்கே தான். அந்த டோல் இங்கே கொஞ்சம் முன்னாடி தான். டோல் முடிஞ்சோடனே நம்ம ஒரு டீ கடைக்கு பிரேக் எடுத்துருக்கோம். கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்னா, சில பேர் ஊருக்கெல்லாம் தெரியாது, ஒரு 60% லொக்கேஷனுக்கு நம்மளோட பாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கன்னா நம்ம வந்துக்கிறது தண்டிங்நலி டேம். ஒரு சர்ப்ரைஸாக ஒரு வியூ காமிக்கிறேன். ஸோ இந்த வியூவில் தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்க போது நீங்கள் பாருங்கள். பேக்கில் ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான், ஏன்னா உங்களுக்கு பின்னாடி காமிச்சா தெரியாது, லைக் ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் தண்டிங்நலி டேம். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல் இது ஒரு இங்கே வந்து இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பட் ஆனால் நேரில் பயங்கரமாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலி இட்ஸ் டைம் டு என்ஜாய். இங்கிலீஷில் வேண்டாம். ஸோ இப்போ வந்து ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ண போகிறோம். சடனால டீப் எல்லாம் இல்லை, நீ போனா டீப் போயிடும். சில்லுங்குதா இவங்க வந்து என்னத்துக்கு இப்படி நின்னுங்கிறாங்கன்னா, தண்ணி வந்து ஃபுல் சில்லுங்குது, ரொம்ப சில்லுங்குது. அதுக்கு தான் யாருமே இன்னும் இறங்காம இருக்கிறாங்க. 10 பேர் சட்டப்பட்டு கோகுல் இறங்கவே மாட்டான். உங்களுக்கு வேளாங்கண்ணி விளாக்லேயே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பைத்தியம், இறங்காது தண்ணியில் பயம். ஒரு மாதிரி கலரா சேஞ்ச் ஆயிடுக்குதா, ஒரு கிளைமேட் ஒரு மாதிரி பர்பிள் ப்ளூல அந்த மாதிரி ஆயிடுக்குது. வீடியோல கூட ஒரு மாதிரி கராப் ஆகுது. ஓகோ
கைஸ் பாலாஜி வந்து புது ஐஃபோன் வாங்கினா ஐஃபோன் 14. ஸோ அதில் தான் ஷூட் பண்ணிருக்கிறேன். பாலாஜி செக் பண்ணிட்டா வாட்டர் ப்ரூஃப் எந்தெல்லாம் இல்லை வேண்டாம் ஷூட் பண்ணிட்டா ராக்கி விட்டுட்டா ஃபோன் தண்ணியில வாட்டர் ப்ரூஃபா செக் பண்ணிட்டாரா வந்து விடு ஒரு வாட்டி உள்ள வந்து விடு ஃபோன் தூக்கி போடுறேன் என் ஃபோன் பேக்ல வச்சுக்கிறேன் 2 வருஷத்துக்கு க்ளைம் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி போனா தண்ணி மட்டும் போட்டுறது வாரண்டி வேஸ்ட் 6000 ரூபாய் ஃபோன் 6000 ரூபாய் தானே உர்றா டேய் ஐபோன்லாம் வாங்கி ஐபோன்டா டேய் சார்ஜர் வயருக்கு லைட்டா தண்ணி போனால வாரண்டி இல்லன்னு யார் சொல்லுங்க செக் மை ஸ்பீக்கர் போட்டா ஆயிடாடா டேய் சார்ஜர் வயர் உள்ள பிரச்சனை அங்க ஒரு பேப்பர் வயர் இல்ல இது ஃபோன் தானே வயர் வீட்ல இருக்குடா ஃபோன் குறானே அவன் போட்டு மூஞ்சி படம் எல்லாம் கருப்பாயிடுச்சுடா வந்து கார் கலர்ல இருக்குது இதா கல்லு போட்டாம வேளாங்கண்ணி ஞாபகம் வச்சுக்கோ கல்லு கீழே பண்ணிருக்கோம் தூக்கி வாங்கடா சும்மாடா கைஸ் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 4:30 ஒரு 4:40 இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சன் செட் ஆகிடும் லைக் ஒரு 6 o'clock நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு 5:30 கிளம்பிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஷாக்கு போகணும். இந்த டைமிங்ஸ் நம்ம வந்து கரெக்டாக சூப்பராக இருக்குது. லைக் எப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிட்டுக்குது. ஸோ இங்கே வந்து டைரெக்டாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பர்பிளாக ஒரு ப்ளூயிஷாக இருக்குது அந்த மவுண்டன்ஸோ அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ப்ளூயிஷ் ஆகுது. அந்த மவுண்டன்ஸ் வந்து அந்த பர்பிள் கலர் இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது. ப்ரௌனிஷாக அது மண்ணுடா டேய் யாரா டே அங்கே இருக்குது பாரா ப்ளூவா. பாட்டிலெல்லாம் போட்டுக்குவாங்களா டேய் ஐயா இங்கே போறாடிக்கா என்னால எல்லோ கலர் ஓகே காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிக்க மாட்டேடா. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறாங்க. வீடியோலாம் பிடிக்க மாட்டேன் கொல்லப்படாது இல்லை தர்ஷன் முழுக்கியா பயப்படுறா தர்ஷன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ எல்லாம் பண்ணிட்டு பைக்குது நம்மளுது வீடியோலாம் ரீல்ஸ்ங்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஈஷா கிளம்புறோம். ஈஷாவில் கரெக்டாக வந்து 7 to 8 லைட்டிங்ஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே ரீச் ஆகிடும். பட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போக போக உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா பசங்க வீடியோ பார்த்துருங்க. ஓகே கைஸ் வாங்க பார்த்து மலையிலேருந்து வரவா சொல்லு மலையிலேருந்து தான் வருது. ஸோ நம்ம வந்து வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் ஆயிடுச்சு. ஹெல்மெட் போட்டோன்னே முடியலாம் சைக் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பாருங்களேன் லைனாக எப்படி வண்டி சூப்பராக நிற்க வச்சுக்கிறோம். நம்ம ஒரு வீடியோ போடுறேன் நம்மளோட வண்டி இங்கே எப்படி நின்று இருக்குன்னு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த டேம் வந்து தண்டக்னிலி டேம். ஸோ இது வந்து சிக்பல்லாப்பூரில் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து எல்லாம் கிளம்ப போகிறோம். இப்போ இங்கேருந்து ஈஷாக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை ஈஷாக்கு போய் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். இதுதான் ஈஷாவோட என்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து லைக் என்ட்ரன்ஸ் போர்டு மாதிரி. ரூம்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ்
அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணலாம் வாங்க. வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டோம். எப்படியோ 8 o'clock க்ளோஸ் ஆகிடுது. இப்போ வந்து 7:40, நம்ம 20 minutes முன்னாடியே வந்துட்டுக்கிறோம். ஸோ சூப்பராக இருக்குது. என் கண்ணு முட்டையாக தான் இருக்குது. கண்ணு ஃப்ளாஷ் லைட்டில் அங்கே போனேன்னே காமிக்கிறேன் இருக்கும். நான் பாருங்கள் காய்ஸ், கெட்ட ரஷ்ஷு, ஃபுல் ரஷ்ஷு. எல்லாம் உள்ளே போவே இல்லை. எல்லாம் வெளியே நின்று வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துங்களா நிறைய ஃபோனு. நானே ஃபஸ்ட் டைம் வெறும் ஃபோன் கத்தாக்குது. பாடா என்ன ரஷ், வெறும் ஃபோன் தாக்குது கைஸ். எப்படி இருக்குது பாருங்களேன். வாங்க முன்னாடி போல. என்ன எல்லாம் இங்கே கேப் நின்றுக்கிறாங்க. Humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. இன்னொரு என்ன விஷயம்னா, இங்கே வந்தால் ஃபுல் நெட்வொர்க் வராது. இப்போ யாரா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா ஒன்றா வந்தீங்கன்னா யாரை செப்பரேட்டாக போயிடாதீங்க. இங்கே வந்து ஃபோன்ஸு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபுல் இங்கே நிறையா ஜனங்க இருக்காங்க. லேக்ஸா கோஸ் அந்த அவ்வளோ பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உஷாராக இருக்கும். உங்களுக்கு காமிக்க பாருங்க ஒரு லைட் எப்படி வருது. சூப்பராக Yoga 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 smaraya bhuta bhuta bhute smaraya. Spectacular being is தெரியுங்களா. ஸோ இதுதான் சிக்பலாப்பூர் ஈஷா. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். லைட்டிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ வந்து ஃபேமிலியோட பாருங்கள். சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். கைஸ் நம்ம வந்தோடனே கரெக்டாக எண்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் லைட்டெல்லாம் போட்டாங்க. கரெக்டாக நம்ம வந்தோடனே ஆஃபே பண்ணிட்டாங்க. எல்லாம் லைட் போட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக அந்த ஷோன்னு பார்க்கும்போது அந்த லைட்டிங்ஸ் ஏதோ ஓரளவுக்கு ஒரு 2 minutes பார்த்தோம். ஸோ இப்போ எல்லாம் போயின்னு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று நைட் ரைடு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இப்போ பக்கத்தில் வந்த ஒரு சம்பவம், பயங்கரமான ஒரு சம்பவம் ஆச்சு. அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு சம்பவம்னா, வண்டியில் ஸ்க்ளெச் ஒயர் கட் ஆயிடுச்சு ஒரு வண்டி இது. ஸோ அது கேரேஜுக்கு போயிட்டு அது வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் பாருங்களேன். ஸோ ஃபுல் எல்லாம் லைட் போட்டுருந்தாங்க. அப்போ அப்பயே வரும்போது லைட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எல்லாம் லைட் போட்டாங்க. ஸோ எல்லாம் அப்படியே கிளம்பின்னு இருக்காங்க. நாமளே கொஞ்ச நேரம் இங்கே ரெண்டு என்ன ஒன்றா ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன் வீடியோ கால் பண்ணிருந்தாங்க. அதுவும் ஆக மாட்டேங்குது. வீடியோ கால் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இங்கே ஃபுல் ஜனமாக இருந்தாங்க. பட் இங்கே எல்லோரும் அப்படியே கல்மின்னு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஆயிடுச்சு. அவங்க ஃபுல் எவ்வளோ ஜனங்கிறாங்க அந்த பக்கம். நம்ம இந்த பக்கத்தான் லைட்டாக காலி ஆகுது. பட் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். நாங்கள் என்ட்ரன்ஸ் பக்கம் வரல. ஏன்னா ஃபுல் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜல்தி விட்டாங்க. ஸோ அப்படியே ஃபுல் ரஷ் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம். நாங்கள் அங்கே போய் டீ பிரேக் எடுக்கும்போது அவங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஃபுல் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. சரிங்களா, இந்த ரோட்டில் எல்லாம் கிளம்பிக்குவாங்க இல்லையா, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே அங்கே வந்து டீ கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே அந்த டீ கடைக்கு சொல்கிறேன். சரிங்களா, பாய். ப்ரைஸ் நீங்கள் பாருங்களேன். ஃபுல்லாக இப்போ நம்ம கிளம்பும்போது இப்போ ஓரளவுக்கு ரோடு புதுசாக போட்டிருக்கனால அவ்வளோ டிராஃபிக் இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி காரில் வந்தோம். லைக் இங்கத்துல மெயின் ரோடு போட்டு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்களேன், ரோடு போட்டிருக்கனால ஸோ ரோடு ஒரு காலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே கட்டிங்கோ இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங்லலாம் கட்டிங்களே இல்லை. இப்போ எல்லாம் இன்னும் கோயிலில் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டலை. இன்னும் நிறையா இருக்குது கட்டுறதுக்கு. லைக் உள்ளே குளிக்கிற இடம்லாம் இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ அது மாதிரி கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்த கடையெல்லாம் பயங்கரமாக அவ்வளோ ஜல்தி டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் லைட்டிங்ஸாக பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா அதுக்குள்ளே
இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மெயின் டோல்கேட்டு லைக் நம்ம ஏரியாவிலேருந்து நந்தி ஹில்ஸ்க்கு ஒரே டோல்கேட் இது தான் மெயின் நேஷ்னல் ஹைவே. ஸோ இது தான் நம்ம பாய்ஸ்க்கு எங்கே போனாங்கன்னே தெரில. பார்த்தா ஒருத்தர் இன்னும் நந்தி ஹில்ஸ் கிட்டே இருக்கிறேன்றாங்கோ. பாதி பேர் இன்னும் ஒருத்தர் நம்ம கூட வந்தவன் முன்னாடி போயிட்டுக்கிறான். நம்ம இங்கே கூட வெயிட் பண்ணியிருக்கிறோம். எங்கே போனாங்கன்னே தெரில. இந்த ஹெல்மெட் போட்டு வேறு கழுத்தெல்லாம் பிடிச்சிச்சு. எங்கன்னா பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா எங்கே இந்த பசங்க ஒருத்தராக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சரிங்க பார்க்கலாம், அவங்க வந்துட்டு பேருக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ என்ன டைம்னா 9:22. நம்ம வந்து ஒரு 5 minutes ஆச்சு வந்து ஒரு டீ குடித்தோம். காத்தாந்து இன்னும் சரியாக சாப்பிடவே இல்லை. சாப்பாடே சாப்பிடல. பிரச்சனை இல்லை, சம்பவம்லாம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பேசுறதுக்கும் ரொம்ப டயர்டாகுது. ஆனால் நைட் ரைடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நைட் ரைடு, அதுவும் லைக் பெரிய பெரிய வண்டியில் போய் இது ஒரு ஃபஸ்ட் டைமு. ஸோ இது பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு பேசி அப்படியே ஆட் பண்ணி உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னால் எதுவுமே பேச முடியல. ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போய் ஒரு வாட்டி போய் பாருங்கள் ஈஷாவை. ப்ளஸ் அந்த வாட்டர் ஃப்ளேஸ் பயங்கரமாக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி வித் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் வந்து அங்கே சாப்பிட்ற இடம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் லைக் வாங்கிட்டு போகணும். அங்கே வாங்கிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வைப் பண்ணலாம் பயங்கரமாக. ஃபயர் கேம்ப் கூட போடலாம். அப்புறம் அங்கே ஒன்றும் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வந்து இன்னும் இவ்வளோ நாள் கேப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னால் தான் கேப். இட்ஸ் மை மிஸ்டேக். நான் வந்து லைக் வேற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்தேன். ப்ளஸ் இன்னும் ஒன்றா காலேஜ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து டைமிங்ஸ் பார்த்துல காலேஜு ஒர்க்கு ஸோ அந்த மாதிரி இருந்துட்டேன். இப்போ வந்து லைக் நானே ஒரு டைமிங் ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு. ஸோ மறுபடியும் நான் வந்து யூடியூப்பில் லைக் ஜாயின் பண்ணிட்டேன் மறுபடியும். ஸோ இனிமேட்டுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். லைக் 2 weeks ஒரு வாட்டி வெளியே போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்கோம். ஸோ இனிமேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேலே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்குன்னா இன்னும் நிறையா சப்போர்ட் நீங்கள் இனிமேட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் ஒன்று சர்ப்ரைஸ் இருக்குது. பட் அது வந்து இன்னும் யாருக்கும் ரிவீல் பண்ணல, இன்னும் யாருக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் லைக் ஒரு 1 monthக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ எப்போவுமே ஸ்டே டியூன். நான் என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தெரியும், பட் யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அப்புறம் இன்னும் ஒன்றா நம்மளோட யூடியூப் நேம் ப்ளஸ் இன்ஸ்டா நேம் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பெட்ரோல் கில்லர். இனிமேட் நம்மளோட பெர்மனெண்ட் நேம் வந்து பெட்ரோல் கில்லர். ஸோ நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் என்ஜாய் தி வீடியோ. இதே மாதிரி பேக் டு பேக் சப்போர்ட் பண்ணினே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சூப்பராக கொடுக்க போகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனு சொல்லிக்கிறேன், லைக் ரைட் பண்ணும்போது எல்லாம் ஹெல்மெட் போட்டுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பட் எங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் லைசன்ஸ் வச்சுக்கின்னு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸோ எல்லா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.